வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சதுர்தசி திதியில் சதயம் நட்சத்திரத்தில் திருதி நாமயோகத்தில் வணிசை கரணத்தில் பௌர்ணமி பிறக்கும் நன்னாளில் இந்த புரட்டாசி மாதம் பிறக்கிறது. இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் ரிஷபராசியில் குரு பகவானும், மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும், சிம்ம ராசியில் புதன் பகவானும், கன்னி ராசியில் சூரியன் சுக்கிரன் கேது பகவானும், கும்பராசியில் சனி பகவானும், மீனராசியில் ராகு பகவானும் உள்ளனர். இம்மாத கிரகப்பெயர்ச்சி என எடுத்துக்கொண்டால் புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி புதன் பகவான் கன்னி ராசியில் உச்சம் பெறுகிறார். புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி சுக்கிர பகவான் துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார். புரட்டாசி மாதம் 20ஆம் தேதி புதன் பகவான் துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறார். புரட்டாசி மாதம் 28ஆம் தேதி சுக்கிர பகவான் துலாம் ராசியில் இருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகிறார். புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ரமடைகிறார். இந்த கிரக அமைப்பு மற்றும் பெயர்ச்சியால் உங்கள் வாழ்வில் உண்டாகும் சுபம் மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனை இப்பதிவில் விரிவாக காண்போம். எப்போதும் தர்ம சிந்தனையுடன் காணப்படும் துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எந்த ஒரு செயலையும் செய்தால் வெற்றி நிச்சயம். இந்த மாதம் எல்லா வகையிலும் நன்மைகள் உண்டாகும், எதிர்ப்புகள் விலகும், பணவரத்து அதிகரிக்கும், நண்பர்களால் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வியாபாரம் தொடர்பான வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுவது நல்லது. எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் பண தேவை ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியிருக்கும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குடும்பத்தில் ஏதாவது வீண் விவகாரங்கள் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கும். பிள்ளைகளுக்காக கூடுதலாக பாடுபட வேண்டி இருக்கும். சகோதரர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. பெண்களுக்கு இந்த மாதம் பணவரத்து கூடும். ஏற்கனவே செய்த ஒரு காரியத்தின் பலன் இப்போது கிடைக்கும். திடீர் மன வருத்தம் ஏற்படலாம். கலைத்துறையினரை பொறுத்தவரை மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளலாம். கவனம் தேவை. வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக செல்வது நல்லது. அரசியல் துறையினருக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும். மன துயரம் நீங்கும். சிற்றின்ப செலவு அதிகரிக்கும். மனதில் ஏதாவது ஒரு கலக்கம் ஏற்படும். காரணமே இல்லாமல் வீண்பழி சுமக்க நேரிடும். ஒதுங்கி சென்றாலும் கூட வலிய வந்து சிலர் சண்டை போடலாம். கவனமாக இருப்பது நல்லது. மாணவர்கள் எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்ல பலனை தரும். நட்சத்திர பலன்கள். சித்திரை 3-4ஆம் பாதங்கள். இந்த மாதம் அடுத்தவர்களிடம் பேசும்போது யாரை பற்றியும் விமர்சிக்காமல் இருப்பது நன்மையை தரும். பண வரவில் தாமதம் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் பின்தங்கிய நிலை மாற கூடுதல் கவனத்துடன் அதிக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது அவசியம். சுவாதி நட்சத்திரம். இந்த மாதம் பணவரத்து கூடும். ஆன்மீக செலவுகள் உண்டாகும். காரிய தடை தாமதம் விலகும். ஆனாலும் அந்த காரியத்தை செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். அந்நிய மொழி பேசுபவர்களால் உதவிகள் கிடைக்கும். வசிக்கும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். விசாகம் 1-2-3ஆம் பாதங்கள். இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற தேவையான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் போட்டிகள் விலகும். தேவையான நிதி உதவி கிடைக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக பணிகளை கவனித்தாலும் அலுவலக வேலைகளில் தாமதம் இருக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். மகாலட்சுமி தேவியை வணங்கி வர குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், சுபிட்சம் உண்டாகும். சிறப்பு தொகுப்பு. கண் திருஷ்டிகள் அகன்று தடைப்பட்டு கொண்டிருக்கும் காரியங்கள் நிறைவேற செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதனை பற்றி காண்போம். வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருந்தவர்கள் கூட திடீரென்று பொருளாதாரம் இழந்து மன கஷ்டங்களுடன் வாழும் நிலை ஏற்படும். இந்த நிலை எதனால் ஏற்பட்டது என்று ஆராய்ந்து பார்த்தால் பெரும்பாலும் அவர்களின் மீதான கண் திருஷ்டிதான் காரணமாக இருக்கும். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று சொல்வார்கள் அல்லவா, அது உண்மைதான். இது போன்ற பிறரின் பொறாமை கொண்ட கண் திருஷ்டியினால் பலரின் வாழ்க்கை சிரமத்திற்கு ஆளாக நேரிடும். இது போன்ற கண் திருஷ்டிகளிலிருந்து எப்படி தப்பிப்பது? இருக்கவே இருக்கிறது எளிதாக கிடைக்கும் ஊமத்தஞ்செடி. தெய்வ சக்தி நிறைந்த செடியாக கருதப்படும் ஊமத்தஞ்செடியின் காய், பூ, இலைகள் என அனைத்தும் தீய சக்திகள் விரட்ட பரிகாரத்துக்கு பயன்படுகிறது. பொதுவாக ஊமத்தம் காய்க்கு கெடுதலை அகற்றக்கூடிய சக்தி உண்டு. நம் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை அகற்றுவதற்கு ஊமத்தங்காய் தீபம் சிறந்த பரிகாரமாகிறது.
தெய்வீக மகத்துவம் நிறைந்த ஊமத்தங்காய் மற்றும் பூவையும் எடுத்துக்கொள்ளுங்கள். வீட்டுக்கு அருகில் இல்லை என்றால் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த 2 பொருட்களையும் மஞ்சள் தண்ணீரை கொண்டு நன்றாக கழுவி விடுங்கள். சிறிது நேரம் அவற்றிலுள்ள ஈரம் போக ஆறவிட்டு பிறகு அவற்றை ஒரு மஞ்சள் துணியில் குலதெய்வத்தை வேண்டி ₹1 நாணயத்தோடு சேர்த்து முடிந்து வீட்டின் நிலைப்படியில் கட்டி தொங்க விடுங்கள். இந்த முடிச்சை வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் தயார் செய்து வாசல் படியில் கட்டுவது சிறப்பு. தினமும் வீட்டில் தீபம் ஏற்றி காண்பிக்கும் போது இந்த முடிச்சுக்கும் காண்பிக்கவும். இதேபோல் ஊமத்தம் இலைகள் கிடைத்தால் அந்த இலைகளை சுத்தமான மஞ்சள் தண்ணீரில் கழுவிவிட்டு அவற்றை கொண்டு வீட்டில் இருக்கும் விநாயகருக்கு திங்கள் கிழமைகளில் தொடர்ந்து அர்ச்சனை செய்து வர வேண்டும். ஊமத்தம் பூவையும் விநாயகருக்கு சூட்டலாம். 3 வாரங்கள் தொடர்ந்து திங்கள் கிழமைகளில் விநாயகருக்கு ஊமத்தை இலையால் அர்ச்சனை செய்து ஊமத்தம் பூவை சூட்டி வழிபட்டால் வீட்டில் உள்ள கெட்ட சக்தி நடமாட்டம் மற்றும் கண் திருஷ்டிகள் தீரும். ஊமத்தம் செடியும் சிவபெருமானுக்கு உகந்த இலை ஆகும். இந்த ஊமத்தங்காய் வைத்து சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் நமது பிரச்சனைகளில் இருந்து எளிதாக விடுபட முடியும். முதலில் 2 ஊமத்தங்காய்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவற்றின் மீது முட்கள் இருப்பதால் மிகவும் கவனமாக கையாள வேண்டும். ஊமத்தங்காயின் காம்பு பகுதிகளை வெட்டி கொண்டு கத்தியை பயன்படுத்தி ஊமத்தங்காயின் உள்ளே இருக்கும் விதை பகுதியை முழுவதுமாக நீக்கிவிட வேண்டும். பின்னர் 2 அகல் விளக்குகள் மற்றும் விளக்கு வைப்பதற்கான 2 தட்டுகளை எடுத்து சுத்தம் செய்து அவற்றிற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். பின்னர் 2 தட்டின் மீதும் ஒவ்வொரு அகல் விளக்கை வைத்துக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு எப்போதும் பூஜை செய்வதற்கு வைப்பது போன்ற வெத்தலைப்பாக்கு, பழம் போன்றவற்றை வைத்துவிட்டு 2 விளக்குகளையும் ஏற்றி சிவபெருமானை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். எனக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து இன்பமான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த பூஜையை வெள்ளிக்கிழமை அன்று தொடங்கினால் தொடர்ந்து 9 வெள்ளிக்கிழமைகள் செய்ய வேண்டும். ஊமத்தங்காயின் மீது எவ்வாறு முட்கள் இருக்கிறதோ அதுபோல நமது வாழ்க்கையில் இருக்கும் முட்கள் போன்ற பிரச்சனைகளை அவை தீர்த்து வைக்கின்றன. இந்த பூஜையை நாம் தொடர்ந்து செய்து வருவதால் நம் மீது இருக்கும் கண் திருஷ்டிகள் அகன்றுவிடும். தீராத துயரங்கள் தீர்ந்துவிடும். பணம், நகை நம்மிடம் பெருகி வரும். சிலருக்கு கையில் சுத்தமாக பணம் இருக்காது. வறுமை தாண்டவமாடும். கடன் தொல்லையால் கஷ்டப்படுவார்கள். பண பிரச்சனையில் சிக்கி கொண்டிருப்பவர்கள் இந்த தீபத்தை ஏற்றினால் 3 வாரங்களில் நல்ல பலனை பெற முடியும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். உறவினர்களிடையே பகைமை இருந்தால் அவையும் மறைந்துவிடும். நோய்வாய் உள்ளவர்கள் இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலம் நல்ல பலனை பெற முடியும். பொதுவாகவே எந்த பரிகாரம் என்றாலும் அதை முழு நம்பிக்கையுடன் செய்தால் மட்டுமே முழு பலன் கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம.